இப்போ நம்ம பார்க்க போகிற சம்மில் நம்மக்கிட்ட ஹச்சிஎஃப் கேட்டிருக்காங்க. ஆனால் நம்பர்ஸ் இல்லாமல் 3 எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 3 எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துட்டு அதோட ஹச்சிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு யார் கொடுத்துருக்காங்க? எக்ஸ் பவர் 4 - 1. இது எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர் தான் ஹோல் ஸ்கொயர்னாலும் எக்ஸ் பவர் 4 தான் இல்லையா? அப்புறம் மைனஸ் 1 என்னன்னு எழுதிக்கலாம்? 1 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் இல்லையா? இப்போ என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மாதிரி இருக்கா பார்க்க? ஸோ இது எப்படி எழுதலாம்? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இப்படி தான் எழுத போகிறோம். பண்ணலாமா? ஸோ இங்கே ஏன்ற இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. ஓகேவா? ஓகே, இதை மறுபடியும் பாருங்களேன். இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 மட்டும் பார்த்தா எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 1 எப்படி எழுதலாம்? அகெயின் 1 ஸ்கொயர்னு எழுதலாம். மறுபடியும் அதே மாதிரி தான் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது. இதை வந்து ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பியில் எழுதலாமா? ஸோ அப்போ என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 மல்டிப்ளைட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 வரும். முடிஞ்சா? ஸோ இதுதான் என்ன அப்படின்னா எக்ஸ் பவர் 4 - 1. அடுத்து யார் இருக்கா? இந்த டேம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்குது, அதை எடுக்கலாமா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1, இந்த 1 வந்து 1 ஸ்கொயர்னு எழுதிடலாம். ஏன்னா 1 ஸ்கொயர் 1 தானே, வேல்யூ மாறவே மாறாது. ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் தான் அகெயின். ஸோ இதை எப்படி எழுதலாம்? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி எழுதலாமா? ஸோ அப்படி எழுதுனா எக்ஸு ப்ளஸ் 1, ஏன்னா ஏன்ற இடத்துல எக்ஸும் பின்ற இடத்துல 1 இருக்குது. ஸோ எக்ஸ் மைனஸ் 1 முடிஞ்சு. ஸோ அடுத்தது யார் இருக்கா? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 இருக்குது இல்லையா? ஸோ இதை ஏவை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, பியை வந்து 1ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்கும்? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். ஏன்னா நீங்கள் யோசிக்கக்கூடாது, அப்போது பி ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர், ஏன்னா 1 ஸ்கொயரோட வேல்யூவும் 1 தான். ஸோ அப்போ இது இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அப்போ இது எப்படி எழுதிடலாம்? ஏ ப்ளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் எழுதிடலாம். இங்கே ஏன்ற இடத்துல எக்ஸும் பின்ற இடத்துல 1 இருக்குது. போடலாமா? ஸோ அப்போது எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். இது எக்ஸ் ப்ளஸ் 1 எப்படி எழுதலாம்? எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 எழுதிக்கலாமா? ஏன்னா எக்ஸ் ப்ளஸ் 1 தான் ஹோல் ஸ்கொயர் தானே. ஓகே, இதை முடிச்சுட்டு நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்க போகிறோம். ஹச்சிஎஃப்னா இப்போது எத்தனை நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க? நமக்கு எக்ஸ்பிரஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. நம்பர்ஸோ எக்ஸ்பிரஷன்ஸோ அதை வந்து ஃபேக்டர்ஸாக மாற்றிட்டு காமனாக உள்ளதை மட்டும் எடுக்க போகிறோம். நமக்கு இங்கே எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, 3 ஃபேக்டர்ஸ், அதாவது மல்டிபிள் பண்ணக்கூடிய வேல்யூஸாக மாற்றியாச்சு. ஸோ இந்த 3லையும் யார் பொதுவாக இருக்காங்களோ அவங்க தான் யார்? ஹச்சிஎஃப். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 வேறு எங்கேயாவது இருக்கா? அப்போ இல்லை. அகெயின் எக்ஸ் மைனஸ் 1 இங்கே இருக்குது, இங்கே இல்லை. ஸோ இது ஹச்சிஎஃப் கிடையாது. அவனா இந்த எக்ஸ் ப்ளஸ் 1 மட்டும் பாருங்களேன், 3லையுமே இருக்குது. எக்ஸ் மைனஸ் 4, எக்ஸ் பவர் 4 - 1, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1, இந்த டேம் 3லையுமே யார் இருக்கா? எக்ஸ் ப்ளஸ் 1ன்ற ஃபேக்டர் இருக்குது. அதனால இவங்க எல்லாரோட ஹச்சிஎஃப் யார் அப்படின்னா எக்ஸு ப்ளஸ் 1 தான். ஓகேவா? ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்மக்கிட்ட வந்து எக்ஸ்பிரஷன்ஸாக கொடுத்துருந்தாங்கன்னா இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றையா அப்படி ஃபேக்டர்ஸாக மாற்றணும். மாற்றினதுக்கப்புறம் அவங்கள யார் காமனாக இருக்காங்களோ அவங்க தான் ஹச்சிஎஃப். ஓகேவா? ஸோ ஹச்சிஎஃப் ஈக்குவல்ஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ அவ்வளோதான் இந்த சம்.